Hi friends, welcome to Nisha's Food Hut Tamil. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஈஸியான கிறிஸ்பியான கோதுமை தோசை. அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பவுலில் 1 கப்பு கோதுமை மாவு, 3/4 கப்பு அரிசி மாவு, ரவை 4 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதோடு பார்த்திங்கன்னா தேவையான அளவு உப்பு, சீரகம் 1 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன், நல்லா பொடியாக நறுக்கிய இஞ்சி பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன், பச்சை மிளகாய் 1, நல்லா பொடியாக நறுக்கின கருவேப்பிலை 1 கொத்து, கொத்தமல்லி இலை 2 ஸ்பூன். இதெல்லாம் சேர்த்து நல்லா ஃபஸ்ட்டு கலந்துக்கோங்க. எல்லாம் நல்லா கலந்து வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம இந்த மாவுக்கு தேவையான தண்ணியை நம்ம சேர்த்துக்கலாம். அப்போ தான் இந்த உப்பு, அரிசி மாவு, ரவை எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகுங்க. நல்லா கலந்தாச்சு. இப்போ நான் 1 கப்பு கோதுமை மாவுக்கு 4 கப் அளவு தண்ணி எடுத்திருக்கேங்க. அது ஃபுல்லாக சேர்த்துட்டு ஒரு விஸ்கர் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு விஸ்கர் வச்சு கலந்திங்கன்னா உங்களுக்கு மாவு கட்டிப்படாமல் நல்லா ஸ்மூத்தாக வந்துடும். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கட்டி இல்லாமல் வந்துடும். அதனால் இந்த மாதிரி ஒரு விஸ்கர் இருந்ததுன்னா வீட்டில் யூஸ் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா இந்த கலந்து வச்சுருக்க மாவை ஒரு 20 நிமிஷம் பார்த்திங்கன்னா மூடி வச்சு ரெஸ்ட் விட போகிறோம். 20 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா நம்ம கலந்த தண்ணி மேலே எழும்பியிருக்கும், மாவு கீழே இருக்குது. அதை நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். மாவு பார்த்திங்கன்னா தோசைக்கு இந்த மாதிரி நீர் பதத்தில் தாங்க இருக்கணும். அப்போ தான் தோசை கிறிஸ்பியாக வரும். தோசை ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. மாவு கெட்டி ஆயிடுச்சுன்னா தோசை செய்கிறதுக்கு முன்னாடி நல்லா நறுக்கிய ஒரு வெங்காயம் அதை சேர்த்துக்கோங்க. தோசை செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சேர்த்தா போதும். இப்போ பார்த்திங்கன்னா நான் தோசை தவா ஆயில் வச்சு நல்லா க்ரீஸ் பண்ணுறேன். தவா நல்ல சூட்டில் இருக்கணுங்க. ஹை ஃப்ளேமில் ஃபுல்லாக வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா தோசை சைட்லேருந்து நம்ம ஊற்ற போகிறோம். இந்த மாதிரி நல்லா இடம் விட்ட இடத்த எல்லாமே மாவு ஊற்றி ஃபில் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் நடுவில் மாவு மெலிசாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்ம தோசை ஊற்றியாச்சு. இப்போ ஹை ஃப்ளேமில் பார்த்திங்கன்னா சைடெல்லாம் நல்லா ப்ரௌன் ஆகி வந்திருக்கு. அந்த சமயத்தில் நீங்கள் ஆயில் 1 ஸ்பூன் அளவு ஊற்றிக்கோங்க. பார்த்திங்கன்னா இப்போ நல்லா வெந்து வந்தாச்சு. இதை நல்லா சைட்லேருந்து எடுத்து விட்டு ஃப்ளிப் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு 3 செகண்ட் அளவு குக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட கிறிஸ்பியான கோதுமை தோசை ரெடி. பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக ரெடியாக இருக்குன்னு. இதே மாதிரி பேலன்ஸ் இருக்க மாவு எல்லாமே தோசையாக ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு விஷயம் என்னென்னா, நல்லா தோசைக்கல் நல்லா ஹை ஃப்ளேமில் இருக்கும்போது ஊற்றுனீங்கன்னா தான் கிறிஸ்பியாக தோசை வரும். இல்லைனா ஒன்று வேகாமல் போயிடும், இல்லைன்னா கிறிஸ்பியாக வராது. ஸோ அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க, வீட்லேயே ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே ரெடி ஆகிற பிரேக்ஃபாஸ்ட் இல்லைனா டின்னருக்கான தோசை. நம்ம கோதுமை தோசை ரெசிபி வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ரெஸ்பான்ஸை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நம்ம நிஷாஸ் ஃபுட் ஹட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் நோட்டிஃபிகேஷனை கண்டிப்பாக ப்ரெஸ் பண்ணுங்கள். என்னோடய ரீசன்ட் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அப்டேட் ஆகும். நன்றி.